காலம் மாறுவதற்கு நேரமாகாது. ஆனா இப்போ நீங்க எல்லாருமே மாறிட்டோம் தானே. பழக்க வழக்கம்லாம் மாறிடுச்சு. மாற்றங்கள் ஒன்றும் தப்பு இல்லையே. சில மாற்றங்கள்னால நல்லது நடக்கும், சில மாற்றங்கள்னால கெடுதல் நடக்கும். வாழ்க்கையில சில நேரம் நாமளே மறந்துடுவோம். எப்போ எங்க எப்படி கிரைம்ஸ் நடக்குமோ தெரியாது. விசித்திரமா இருக்குல்ல? ஹலோ, நான் உங்க ரூபி. இன்னைக்கு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். இப்ப நான் எங்க பானிபூரி சாப்பிட போறேனோ அதை விட ஒரு பெஸ்டான பானிபூரிய உங்களால எங்கேயுமே சாப்பிட முடியாது. இவங்க தான் ஷர்மாகார். இப்போ இவர் எனக்கு பானிபூரி கொடுக்க போறார். பாருங்க, பானிபூரி வந்துருச்சு. அத காய்ஸ், அமேசிங், செம்ம டேஸ்ட். ஓ, உங்களுக்கு லொகேஷன் வேணுமா? தாஜல் மஜித்க்கு ஜஸ்ட் பின்னாடியே தான் இருக்கு. அப்புறம் ஷர்மா அண்ணாவோட பானிபூரியும் ரெடியா தான் இருக்கு. வாழ்க்கையில எவ்வளோ சின்ன முடிவா இருந்தாலும் அதையும் தெளிவா தான் எடுக்கணும். ஏன்னா சில நேரங்கள்ல சின்ன சின்ன முடிவே உங்க வாழ்க்கையை மொத்தமா நாசம் பண்ணிடும். அப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிற எதையுமே யாருக்கூடயும் உங்களால ஷேர் பண்ண முடியாது. அப்போ உங்க கண்ணுக்கு வேற வழியே தெரியாது. கடந்த 2 நாளா ஃப்ராட் கேசஸ் நிறைய வருது. எஸ் சார், டோட்டல் 46 கேசஸ். ஆனால் இதில் மர்டர் கேஸ் எதுவும் இல்லையா? இந்த கேசஸ் எல்லாத்துலேயும் இன்வெஸ்டிகேஷன்ஸ் டிஃப்ரெண்ட் ஆங்கிள், டிஃப்ரெண்ட் மோட்டிவ்ஸ், அப்புறம் சஸ்பெக்ட்ஸ் கூட இருக்குது. அதனால தான் இது எல்லாமே ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகவே இல்லை. நம்ம எல்லாரோட வேகமாவா, நம்ம எல்லாரை விடவா இந்த விஷயத்தில் மீடியா மொத்தமாக சுத்தமாக ஆடி போயிருக்கு. அந்த ஆள் யாரோ, அவனை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். அவன் எனக்கு வேணும். அது கிரைம் பிரான்ச்சாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி. ஐ டோன்ட் கேர் அபவுட் எனிதிங். ஐ டோன்ட் வாண்ட் எக்ஸ்கியூசஸ். ஓகே. ஏய் சானியா, இவ்வளவு சீக்கிரமா எங்க கிளம்பிட்ட? ரஷ்மிய பார்க்க போறேன். சரி, சீக்கிரம் வந்துருமா. என்னோட ஃபர்ஸ்ட் salary, ஃபர்ஸ்ட் gift. வாவ், சூப்பர். Thank you. உனக்கு எப்பவும் நல்லதுதான் நடக்கும். மேம், உங்க ஆர்டர். Thank you. வெல்கம். பீட்சா. வாவ் அக்கா, உன் பிரேஸ்லெட் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு கொடுக்கறியா ப்ளீஸ்? இல்ல, இது கொடுக்க மாட்டேன். இது gift. ஓ, gift? யார் கொடுத்தா? பாய் ஃப்ரெண்டா? பிரேக்னா, உனக்கு அவனா ரொம்ப பிடிக்குமா? ஆமா, நீயும் அதை நம்புறியா என்ன? சும்மா சொல்றா. இங்க பாரு சானியா, சாஹில்னு ஒரு பையன் இருக்கான். ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல ஃபேமிலியும் கூட. நல்ல சம்பந்தமா. ஒரு தடவை அவங்க கிட்ட பேசுறியா? உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா எனக்கும் டென்ஷன் கொஞ்சம் குறையும்ல. அம்மா, சரி, ஓகே, கூப்பிடு. என் தங்க பொண்ணு, ஜூஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்களும் எடுத்துக்கோங்க. என்னக்கா, பையனோட ஃபேமிலி நல்லா தான் இருக்காங்க. ஓகே சொல்லிடுவியா? அவ்வளோ சீக்கிரம் சொல்றதுக்கான அவசியம் என்ன இருக்கு? ஒருவேளை இவருக்கு ஓகே சொல்லிட்டா பிரேஸ்லெட் விஷயம் என்ன? பிரேக்னா, நீ ரொம்ப அதிகமா தான் பேசுற. வாய மூடு. உனக்கு யாராவது இருந்தா அம்மா கிட்ட சொல்லலாம்ல. எதுக்கு இன்னொருத்தரை பார்க்கணும்? சில நேரங்களில் நமக்கு பிடிச்சது கிடைக்காம போகலாம். அதுக்காக நம்ம சந்தோஷத்தை மத்தவங்களுக்காக விட்டு கொடுக்கணும். இதோ வந்துட்டா என் பொண்ணு சானியா. டீ கொடுமா.
தேங்க் காட் நீ வந்துட்ட. இதுல கேஷ் அப்புறம் கோல்டு இருக்கு. சாரிடி, இதுல கொஞ்சம் தான் இருக்கு. சானியா நீ என்ன சொல்ற? நீ இவ்ளோ ரிஸ்க் எடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ற. எங்களுக்கே சாரி சொல்றியா? நீ கொடுத்ததே எங்களுக்கு ரொம்ப அதிகம். சரி, போலீஸ் வந்தாங்க வீட்டுக்குன்னு அம்மா சொன்னாங்க, உண்மையா? ஆமா, அம்மா தெரியாம போலீஸ்க்கு போன் பண்ணிட்டாங்க. சானியா, நீ அவங்க கிட்ட மாட்டிக்க மாட்டல்ல? அட லூசு, எதுக்கு இப்படி யோசிக்கிற? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, சரியா? அட என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? சானியா, உன்னை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் சானியா. இப்ப நான் அழுவணுமா? சரி கேளு, எங்க வீட்டு பொண்ண பத்திரமா பாத்துக்கோ. நான் ஃபேமிலி ஆளுங்க மர்டர் பண்ணிடுவாங்க. எல்லாருக்கும் முன்னாடி நான் உன்னை அடிப்பேன். சரி சரி கிளம்புங்க சீக்கிரம். பாய். ம். ஹலோ பிரெக்னா, நான் கொஞ்ச நாள் வெளியில போறேன். சடனா வேலையாக்கா? வேலைலாம் இல்ல, ரஷ்மி கத்தன் சிம்லா போயிருக்காங்க. அக்கா உண்மையை சொல்லு, நீ என்ன பண்ற? திரும்ப அம்மா என்ன திட்டுவாங்க. சரி ஓகே, நான் பாய் ஃப்ரெண்டோட சிம்லாக்கு போறேன். ஓ, அந்த பிரேஸ்லெட் பாய் ஃப்ரெண்ட் கூடயா? ஆமா, அவன் கூட தான் போறேன். சரி, அம்மாவை பாத்துக்கோ, பத்திரம், சரியா? நீ கேட்ட பணம் இதுல இருக்கு. ப்ளீஸ் திரும்ப எனக்கு கால் பண்ணாத. அந்த இடம் ராஜித் சர்மா பேரில் இருக்கு, பரமாலியா ரோட் பக்கம். செங்குத்தா பர்ச்சேஸ்ன்னு அந்த இடத்த மார்க் பண்ணிட்டாங்க. ஆளுங்களை கூப்பிட்டு தோண்டி பார்த்தப்போ அவங்களுக்கு அங்கே பணம் கிடச்சிருக்கு. சார், இனிஷியல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. தலையில் க்ளீன் கட் இருக்கு. டைம் 20ஆம் தேதி மதியானம் 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ள. ரேப் நடந்திருக்கா? பாடியில் ஸ்ட்ரகிள் ஆனதுக்கான அடையாளம் எதுவும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம், விக்டிம் செக்ஷுவலி ஆக்டிவாக இருந்திருக்காங்க. அப்புறம் இன்னொன்று, அவங்க கையில் உள்ள மார்க்கை பார்த்தா யாரோ அதுங்களை கட் பண்ணியிருக்காங்க. ஸ்கின் டிஷ்யூவில் இரும்பு ராடோடைய சாம்பிள் கிடச்சிருக்கு. பாடி எங்கே கிடைச்சதோ சுற்றி இருக்கிற ஏரியா ஃபுல்லாகவே முழுசாக செக் பண்ணுங்க. அப்புறம் அவங்க கட்டி போட்டிருந்த அந்த இடத்த பற்றியுமே. ஓகே சார். ஒரு நிமிஷம், விக்டிமோட பாடியிலேருந்து மவுஸ் எடுத்துட்டாங்கன்றது மாதிரி ஏதாச்சும் ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணாங்களா? இல்லை சார், இது வரைக்கும் எதுவும் தெரியல. ஏதோ மிரட்டி தான் அப்படி பண்ணியிருக்கான். பாடியில் 4 இடத்துல கட் பண்ணி சதையே எடுத்திருக்காங்க. விக்டிம் எதை மறைக்கணும்னு நினச்சிருக்கான்? ஏதாவது பர்த் மார்க், அவங்க ஐடென்டிட்டியை மறைக்கிறதுக்கு. 4 பர்த் மார்க்கா? சரி, அது பர்த் மார்க்னு எடுத்துக்கலாம், இல்லை மூடுன்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை அது உண்மையாக இருந்தா டெஃபினட்டாக இந்த அக்யூஸ்ட் தெரிஞ்சவனாக தான் இருக்கணும். இதில் சேலஞ்சிங் விஷயம் என்னென்னா, விக்டிமோட ஐடென்டிட்டி எதுவும் இல்லாமல் முதல்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறோம். சார், போபால்ல மொத்தம் கடந்த 6 நாளா 12 மிஸ்ஸிங் கேஸ். நம்ம விக்டிமோட பிளட் சாம்பிள் அப்புறம் பாடி ஸ்ட்ரக்சரோட மேட்ச் ஆகுது. அதில் 22லேருந்து 26 வயசில் யாராவது இருக்காங்களா? 5 கேஸ் இருக்கு சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அந்த விக்டிம் ஏஜ் 20லேருந்து 25 வயசு இருக்கும். ஓகே சார், நான் இவங்க எல்லாரும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இங்க இருந்தே முதல்ல ஆரம்பிக்கிறேன் சார். இதுல கேஷ் அப்புறம் நகை இருக்கு. எல்லாரை விட அதிக வலி எனக்கு இருக்கு. ஏன்னா நான் அவளை அதிகமாக லவ் பண்ணுறேன். ஆனால் இன்னைக்கு அவளால் நான் ஒளிஞ்சிருக்க வேண்டியதாக இருக்கு. ஏய், இவனுக்கு எப்படி தெரிஞ்சது நம்ம குடும்ப விஷயம்? சரி, முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம், வா வா. உங்க பொண்ணு எப்ப இருந்து மிஸ்ஸிங்? அவங்க வீட்ல இருந்து எத்தனை மணிக்கு போனாங்க? உங்க தங்கச்சியை நீங்க எப்ப கடைசியா பாத்தீங்க? உங்க தங்கச்சி ஹீனாவோட ஹைட் என்ன? 5 feet 4 inches. ஆனா மேடம், டீனா பத்தி நீங்க எதுக்கு கேக்குறீங்க? அவங்க பாடியில பர்த் மார்க் ஏதாவது இருக்கா? அது எனக்கு தெரியாது, ஆனா அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். என்ன விஷயம் மேடம்? உங்களுக்கு ஏதாவது கிடைச்சதா? இல்ல, இது வரைக்கும் கிடைக்கல. ஒருவேளை கிடைச்சா கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்றோம். சரிங்க மேடம்.
சொல்லுங்க மேடம், நீங்கள் வேற ஏதாவது கேட்கணுமா? இல்ல, தேங்க்யூ. சார், நான் 5 பொண்ணுங்களோட வீட்லயுமே பேசிட்டேன். அதுல இருக்க 2 பொண்ணுங்களோட ஹைட் விக்டிமோட பாடி ஹைட்டோட மேட்ச் ஆகுது. போஸ்ட்மார்ட்டம் படி விக்டிமோட ஹைட் 5.4 இருக்கு. சார், அந்த 2 பொண்ணுங்க ஹீமா மாலிக் அப்புறம் ஷிப்ரா ஹஸ்துகி, இவங்க ஹைட் கூட சேமா இருக்கு சார். ஆனா இவங்க 2 பேருக்கும் பர்த் மார்க் இருக்க மாதிரி எதுவும் தெரியல சார். பர்த் மார்க் எதுவும் இல்லை, ஆனால் அவன் உடம்புல இருந்து சதை எதுக்கு கட் பண்ணியிருக்கான்னா உண்மையிலே அது பர்த் மார்க் இல்லை, அது ஒரு டேட்டூ. அந்த குற்றவாளி அதை அடிக்கணும்னு நினச்சிருக்கான். இதை பாருங்க, பாடியில் 4 இடத்துலேருந்து இந்த மாதிரி தோல் எடுத்திருக்கான். அது இது லோயர் பேக்கில் இருந்தது. மாட்டிக்க கூடாதுன்னு தான் அவன் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருக்கிறான் சார். சொல்லப்போனால் பர்மனன்ட் டேட்டூ போடணுன்னா ஸ்கின்ல டீப்பாக எரியும். ஆனால் இந்த டேட்டூவில் எப்படி இருக்கும்னா ஸ்கின்ல ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும்தான் ஹீட் ஆகும், அப்புறம் கீழே உள்ள லேயர்லாம் எதுவும் ஆகாது. அதனால் இந்த டேட்டூவை டீப்பாக செக் பண்ணணும் சார். கிரேட் ஜாப். ஈஸியாக நம்மளால் விக்டிமை கண்டுபிடிக்க முடியும். சார், நான் டேட்டூ ஃபோட்டோகிராஃப்ஸை எல்லா இடத்துக்கும் அனுப்பி வச்சுருக்கேன் சார். சார், இது டாட்டூ ஷாப் லிஸ்ட். இது வந்து இன்டர்கேட் போடுற டாட்டூ ஷாப் சார். சார், அந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு அனுப்புனீங்கன்னா நான் அங்கே போய் என்கொயரி பண்ணிட்டு வரேன். மனுஷா, உங்கள் கண்ணை பார்த்தா ஃப்ரீயாக இருக்கணும் போல் ஆசையாக இருக்குது. ஆனால் யாரும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. நீங்கள் பட்டர்ஃப்ளை டேட்டூ போட்டுக்கோங்க, உங்கள் பர்சனாலிட்டிக்கு சூட் ஆகும். இங்கே டேட்டூ போட்டுக்கோங்க. இப்போதைக்கு அதுதான் நியூ ட்ரெண்ட், யாருக்குமே தெரியாத. வேணாம், எதுக்காக அங்க போட்டுக்கணும்? தெரியாத இடத்துல டாட்டூ போடுறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? பட்டர்ஃப்ளை வேணாம், இட்ஸ் டூ போர்னிங். வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம். சரி, ஓகே மேடம், வேற பார்க்கலாம். நீங்களே டிசைனை பார்த்து செலக்ட் பண்ணுங்க. நாம வந்துட்டோம் தங்கம். அடடா, வாடா 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 செல்லம், வந்துட்டியா தங்கம்? வா வா வா. டாக்டர் என்ன சொன்னாங்க? டென்ஷன் ஆகுறதுக்கு ஒன்றும் இல்லை, நார்மல் ஃபீவர் தான்னு சொன்னாங்க. டென்ஷன் ஆகாம எப்படி இருக்க முடியும்? நீங்க 2 பேரும் என்னோட உயிர். சரி சரி சரி, அம்மா கிட்ட போணுமா? அழாதம்மா, வா 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 வா. லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன், உடனே சாப்பிட்டுருங்க. வெண்டைக்காவா? இந்த டாட்டூ போட்டது நீங்க தானா? மேபி நான் கூட பண்ணியிருக்கலாம் மேடம். ஒரு வேலை பண்ணுங்க, உங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாரோட நம்பரையும் எனக்கு சென்ட் பண்ணுங்க. சரி, பண்ணுறேன் மேம். இது ரொம்ப காமன் டேட்டூ. என் கிளைண்ட்ஸ்க்கு நிறைய பேர் இதை போட்டிருக்கேன். அப்படியா? உங்க கிளைண்ட்ஸ் எல்லாரோட நம்பரும் எனக்கு வேணும், சரியா? இல்லை மேடம், அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல். அது எப்படி நாங்கள் கொடுக்க முடியும்? அப்பனா நான் போய் வாரண்ட் வாங்கிட்டு வரவா? அப்ப தெரியா, இது மர்டர் கேஸ். இல்லை மேடம், வாரண்ட்லாம் வேண்டாம். நீங்கள் வாரண்ட் வாங்கிட்டு வந்தா நான் லிஸ்ட்டு கொடுத்து தான் ஆகணும். அதை நான் இப்போவே கொடுத்துட்றேன். ஆனால் நீங்கள் அதை கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும், சரியா? நான் என்ன இந்த லிஸ்டெல்லாம் ரிலீஸ் பண்ணவா கேட்குறேன்? லிஸ்ட்டை சீக்கிரம் அனுப்பு. ஓகே மேடம், ஒரு நிமிஷம் இல்லைங்க. நான் உங்களுக்கு மிஸ் கால் கொடுத்துருங்க, பாருங்களேன். இதான் என் நம்பர், சேவ் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ணிடு. அப்புறம் செலிபிரிட்டிஸ் கூட டேட்டூ போடுறாங்க, அதனால தான் நீங்கள் என்னோட நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டை அனுப்பி வை. ஒருவேளை உங்களுக்கும் டேட்டூ நீங்கள் கேட்டிங்கன்னா பாய். மேடம், இந்த போட்டோ சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணி இருந்துச்சு. அது சானியா அக்காவும் 5 months முன்னாடி இந்த டாட்டூ போட்டிருந்தாங்க. சானியா இந்த டாட்டூவை எந்த இடத்துல போட்டிருந்தாங்க? உங்ககிட்ட போட்டோ இருக்கா? இல்லை மேம், ஃபோட்டோ எதுவும் இல்லை. ஆனால் லோயர் பேக்ல போட்டிருந்தா, நான் பார்த்தேன். எனக்கு இங்கே டாட்டூ வேணும். இங்கேயா? ஆமாம். உட்காருங்க, இங்கே படுங்க. என்ன பண்ணுறீங்க? டாட்டூ வந்து இஸ் வெரி டெலிகேட்டட் ஆர்ட். டாட்டூ பண்ணும்போது மசிலை ஃப்ரீ பண்ணணும், அப்போ தான் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்.
ஆ, வலிக்குது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஈஸி 2 நிமிஷம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. ஓகே, என் கூட வாங்க. எப்போ இருந்து சானியா மிஸ்ஸிங்? சார் 1 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவங்க மிஸ் ஆயிட்டாங்கன்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலையா? இல்லை சார், ஆக்சுவலாக அக்கா சிம்லாக்கு போகிறேன்னு தான் சொன்னா. ரஷ்மிகாவோட சேர்ந்து சிம்லா போறேன். அதனால தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலை. ஆனா அவ எந்த ட்ரெஸ்ஸும் எடுக்காம எப்படிம்மா ட்ரிப்புக்கு போயிருப்பா? இங்க பாருங்க, அவ என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா, ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொன்னா. ஆனா அவகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா ட்ரிப்புக்கு போறேன்னு. ஆனா அதுல இருந்து அவ ஃபோன் ஆஃப்ல இருக்கு. ஃபோன் ஆஃப்ல இருக்கா? ஆமாங்க. உங்களுக்கு சந்தேகம் வரலையா? ஆமா, வந்துச்சு சார். அம்மா சொன்னாங்க, ஆனால் அக்கா வேணும்னே ஃபோன் ஆஃப் பண்ணியிருக்கான்னு நான் நினச்சேன். எதனால உங்களுக்கு அப்படி தோணுச்சு? எதுக்குன்னா அக்கா ஹஸ்பண்ட் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். ஒரு நிமிஷம். நீங்கள் காந்தி நகர் 3rd ஸ்ட்ரீட்டில் தானே இருக்கீங்க? நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துருக்கேன். ஆமாங்க. 8 months பேக் எங்கள் வீட்டில் திருட்டு போயிருந்துச்சு. சார், அது நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் தான். இவங்க வீட்டில் கேஷ் அப்புறம் ஜுவல்லரியை திருடி இருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா இது அந்த கேங்கோடைய வேலையாக தான் இருக்கும். ஆமாம், ஞாபகம் வந்துருச்சு. கரெக்ட். நீங்கள் அப்போ சானியாவுக்கு கல்யாணம்னு சொன்னீங்க தானே? ஜுவல்ஸ்லாம் இல்லாமல் தான் கல்யாணம் நடந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ஜுவல்ஸ் கேட்டு டார்ச்சர் பண்ணாங்க. அக்கா வீட்டுக்கு திரும்பி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்போலேருந்தே அக்கா டிவோர்ஸ்க்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனா சார், சானியா எங்க இருக்கா? நீங்க ஏன் எதுவும் கிளியரா சொல்ல மாட்டேன்றீங்க? எங்களுக்கு ஒரு தலை இல்லாத பணம் கிடைச்சது. அவங்க உடம்புலயும் இந்த மாதிரி டாட்டூ தான் இருந்தது. இல்லை சார், அது என் அக்காவா இருக்காது. சரி, ஒன்று பண்ணலாம். நீங்கள் உங்கள் டிஎன்ஏ சாம்பிள்ஸை கொடுத்துட்டு போங்க, நாங்கள் அதை செக் பண்ணி பார்க்குறோம். அப்போ எல்லாமே கிளியர் ஆகிடும். அவ வரதட்சணைக்காக போல, அவ ஃப்ரீடமுக்காக போனா. அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். சானியா கல்யாணத்துக்கு முன்னாடியே அவ பாய் ஃப்ரெண்ட் கூட நல்லா என்ஜாய் பண்ணிட்டா. இப்போ அவனுக்காக தான் என்ன விட்டுட்டு போயிட்டா தெரியுமா? பாய் ஃப்ரெண்டா? அவன் பேர் என்ன? அவன் பேர்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, அவளோட கால் டீடைல்ஸை வாங்குங்க. அப்புறம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். எங்க டியூட்டி எப்படி பார்க்கணும் நீ சொல்லி தராத. கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. 26 ஜனவரி மத்தியானம் 3 மணிலேருந்து ஈவினிங் 8 மணி வரைக்கும் நீ எங்க இருந்த? அட, அதெல்லாம் யார் ஞாபகம் வச்சுப்பா? முதல்ல நீங்க அன்னைக்கு எங்க இருந்தீங்க ஞாபகம் இருக்கா? உன்னோட இந்த திமிரி இழவெல்லாம் உங்ககிட்ட வேலை செய்யறவங்க கிட்ட வச்சுக்கோ, எங்க கிட்ட காட்டாத. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அடிச்சா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ தெரியுதா? யூபிஎஸ்சி கூட நீ கிளியர் பண்ணல. நீ எல்லாம் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரா? யூபிஎஸ்சியை ப்ரிப்பேர் பண்றேன்னா உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குமே. கல்யாணம் 7 மாசத்துல ஒய்ஃப்க்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா செக்ஷன் 490 படி அவங்க ஹஸ்பண்டை உடனே எங்களால் அரெஸ்ட் பண்ண முடியும், தெரியும்ல? உனக்கு விஷயம் புரிஞ்சிருந்தா இன்னொரு தடவை ஒழுங்கா கேளு. ஜனவரி 26ஆம் தேதி ஈவினிங் 3 மணிலிருந்து நைட் 8 மணி வரைக்கும் எங்க இருந்து? ஞாபகம் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்படி ஞாபகம் வந்துச்சுன்னா உங்ககிட்ட கண்டிப்பா சொல்றேன், சரியா? டேய் நில்றா, இது என்ன பார்க்கா? உன் இஷ்டத்துக்கு வர்றதுக்கும் போகிறதுக்கும் உக்காரா. உனக்கு ஞாபகம் வர வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். கிளம்பி போகிறானா? என்ன இப்படி பண்ணிட்டீங்களே, உங்களை நிச்சயம் பழி வாங்குவேன். சார், சானியா கால் ரெக்கார்ட்ஸ் படி அவரோட லாஸ்ட் கால் பேரனுக்கு போயிருக்கு. பிரக்னா, நான் கொஞ்ச நாளுக்கு வெளியில போறேன். அதுக்கப்புறம் இன்னும் 2 கால் பண்ணியிருக்கா. ஒன்று ஆகாஷுங்கிற நம்பர், அது சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அதோடைய லாஸ்ட் லொகேஷன் போபால் மார்க்கெட் சார். 2வது கால் அவரோட ஃப்ரெண்டு ரஷ்மிக்கு பண்ணியிருக்கா. ரஷ்மி? ஒருவேளை சானியா வீட்ல இருந்து வெளியே போய் ரஷ்மியை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கா? என்ன சொல்ற? கொஞ்ச நாளைக்கு வெளியே போக வேணாம். ரஷ்மி, என்னால இப்போ உன்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது. நீ எனக்கு கொஞ்சம் பணம் மட்டும் கொடு. சரி, கொடுக்குறேன் இரு. பாரு, என்கிட்ட 2000 ரூபாய் தான் இருக்கு. திரும்ப எனக்கு டென்ஷன் வர ஆரம்பிக்குது. உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உனக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக அப்புறம் சொல்கிறேன். நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, சரியா? உனக்கு கால் பண்ணுறேன். அன்னைக்கு நான் அவளை ஃபோர்ஸ் பண்ணி கேட்க வேண்டியதா இருந்தது. உங்களுக்கு ஆகாஷ் யாருன்னு தெரியுமா? சார், எங்க 2 பேரோட காமன் ஃப்ரெண்ட் ரீனா. ஆகாஷ் அப்புறம் சானியா 2 பேரும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா ஹீனா தான் ஆகாஷ் சானியாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணா. அது 8 மாசத்துக்கு முன்னாடி அவங்க ஓடி போறதுக்கு சானியா தான் ஹெல்ப் பண்ணா. சானியா, நீ என்ன பைத்தியமா? அவங்க 2 பேரும் இண்டோருக்கு ஓடி போயிட்டாங்க. ஒரு நிமிஷம். இந்த பொண்ணா? இவதான் சானியாவோட ஃப்ரெண்டா? ஆமா சார், இவ தான் அவ ஃப்ரெண்ட். இந்த பொண்ணு இப்போ காணும். அப்புறம் அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் ஆகாஷ், அவனுடைய கால் லொகேஷன் சானியா காணாம போன இடத்துல தான் இருக்கு. சார், இவங்க 2 பேரும் ஓடி போய் 8 மாசம் ஆகுது. சானியா வீட்லயும் அதே டைம்ல தான் திருட்டு நடந்திருக்கு. ஹீனாவும் மிஸ் ஆயிருக்கா? அப்போ ஆகாஷ் ஹீனா 2 பேரும் சேர்ந்து தான் சானியா வீட்டில் திருடி இருக்காங்க. ரஷ்மி,
உனக்கு ஏதாவது தெரியுமா? அது அந்த திருட்ட ஆகாஷும் பண்ணல, ஹீனாவும் பண்ணல. சானியா தான் திருடினது. இங்க பாருங்க ரஷ்மி, உங்களுக்கு என்ன தெரியுமோ எல்லாத்தையும் சொல்லுங்க. சார், அதுக்கு ப்ரீவியஸ் டே தான் சானியா எனக்கு கால் பண்ணா. அவ ஷாஹில பார்க்க போறேன்னு சொன்னா. சொன்ன மாதிரி அவ ஷாஹில பார்த்தாலா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இது என்ன? இதுக்கு இதெல்லாம் போட்டிருக்க? ஏ, உனக்கு இதெல்லாம் பிடிக்கலையா? டேட்டு போடுறவங்க ஆம்பளை தானே? ம், ஆமா. நாளைக்கே நீ போய் ஒரு ஃபீமேல் டாக்டரை பார்த்து கட் பண்ணியோ இல்லை எரிச்சோ எடுத்துரு, சரியா? நாளைக்கே பண்ண. இல்ல, நான் எடுக்க மாட்டேன். ரொம்ப யோசிக்காத. எழுந்துரு. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ யாருக்கும் எதுவும் பண்ணலன்னு சொன்னல, பெட்டை பாத்தியா? சார், ஃபேமிலி டிஎன்ஏ அந்த பாடியோட மேட்ச் ஆயிடுச்சு சார். அந்த டெட் பாடி சானியா தான் சார். ஆகாஷ் பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? தெரிஞ்சது சார். ஜனவரி 30 அவன் கார்டை வச்சு ஹோட்டல் பேமெண்ட் பண்ணியிருக்கான். கஸ்டமர் ரிஜிஸ்டரில் சானியா பேர் இருந்தது. அப்புறம் அவங்கள தேடிட்டு 2 ஆளுங்க அங்கே வந்திருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜில் இருந்தது. அப்பனா இது அவங்க வீட்டாளுங்க சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். ரஷ்மி சொன்ன மாதிரி ஆகாஷை நான் ஓடி போகிறதுக்கு சானியா உதவியாக இருந்திருக்கலாம். அப்போ இருந்த ரீனாவையும் காணும். அப்புறம் அந்த ஆகாஷ் சானியோட ஹோட்டலில் என்ன பண்ணான்? சரி, ஒன்று பண்ணலாம். அந்த அபித்தை கூட்டிட்டு வாங்க. அந்த அபித் ஃபோனை ட்ராக்கிங்கில் வைங்க. உடனே என்னன்னு பாருங்க. சார், உங்களுக்கு ஏதாவது கேட்டுச்சா? என்ன? யாரோ முனகிற மாதிரி இருக்கு சார். அந்த பக்கம் இருந்து தான் சார் கேக்குது. சார், இவன் உடம்பு சரியில்லை. மஞ்சு, சீக்கிரம் போய் வண்டி எடுத்துட்டு வா. இவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். ஓகே சார். அப்போ சானியாவும் நானும் ஹோட்டலில் இருந்து சேர்ந்து தான் போனோம். ஏய் சானியா, இவங்க எங்கே இருந்தாலும் வந்துடுறாங்க. அவங்க என்ன உன்னோடலாம் பார்க்கலல்ல? நம்ம கொஞ்ச நாளைக்கு எங்கேயாச்சும் போயிடலாம். இங்க இருக்கிறது நல்லதே கிடையாது. நான் உனக்கு கால் பண்றேன். அதுக்கப்புறம் நாங்கள் தனித்தனியாக கிளம்பிட்டோம் சார். ரீனா எப்போ காணாமல் போனா? கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு சார். இண்டோர் ஹோட்டலில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் சார் இருந்தோம். அதுக்கப்புறமா ஆகாஷ், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன். எங்கே போகிற ஹீனா? அது ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. சீக்கிரம் வந்துடுறேன். ஆனால் அவள் திரும்பி வரல. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, சானியா எங்களுக்கு கொடுத்த பணம், நகை எல்லாத்தையும் ஹீனா எடுத்துக்கிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான்றது. அவள் என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டா சார். அதுக்கப்புறம் நீ அவளை தேடிட்டு போபால்கே திரும்ப போயிட்ட. ஆபின் உன்னை எப்போ பிடிச்சான்? அன்னைக்கு தான் சார் நான் சானியாவை பார்த்த அன்னைக்கு. இந்த ஆகாஷ் மேலே எனக்கு டவுட்டாக இருக்கு. அவன் விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறான். அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. வருஷா உங்க பேரு அப்படியே உங்க கண்ணு மாதிரி இருக்கு. அழகா. உங்களுக்காக என்கிட்ட ஒரு டிசைன் இருக்கு. நான் எக்ஸாக்டா இங்க கழுத்துக்கிட்ட போடுறேன். இங்க வேண்டாம், அப்பா பார்த்தாருன்னா பெரிய சண்டை ஆயிடும். எனக்கு கொண்டே போட்டுவாரு. தெரியாத இடமா இருக்கணும், அதுவும் பாய் ஃப்ரெண்டுக்காக தான் இருக்கணும். அப்படின்னா இங்க போடலாமா? நான் உங்களுக்கு ஒரு ஜூஸ் கொடுக்குறேன். நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக இருங்க. அதுக்கப்புறம் டாட்டூ போடுறேன். ஓகே. ஆமாம், கடைசியாக ஒன்று இருக்குது. அவன் பேர் ஷாஹில்.
73421. முடிஞ்சு சார், இதை பாருங்க. அதை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. ஓகே சார். மிஸ்ரா, உனக்கு ஒரு ஹோட்டல் அட்ரஸ் அனுப்பியிருக்கேன். எனக்கு ஒரு இன்ஃபார்மர் சொன்னான், ஆஃபியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த ஹோட்டலில் தான் ஒளிஞ்சிருக்காங்கன்னு விஷயம் தெரிய வந்துச்சு. அவங்கள கூட்டிட்டு வா. சார், கால் டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. டேட்டா ஏதாச்சும் கிடைச்சதா? ஆமாம் சார், மார்னிங் சானியா மீன் மார்க்கெட் போயிருக்கா. அதுக்கப்புறம் எல்லாம் நமக்கு தெரியும். 2 மணிக்கு சாகர் கிட்ட போயிருக்கா, அப்புறம் 4 மணிக்கு ரஷ்மி கிட்ட போயிருக்கா, திரும்பவும் 6 மணிக்கு மீன் மார்க்கெட் போயிருக்கா. 2 தடவை எதுக்கு மார்க்கெட் போயிருக்கா? அது என்னன்னு தெரியல சார், ஆனால் ஸ்டோரியில் ட்விஸ்ட் இருக்கு. அன்னைக்கு சாக்கரா காக்கி ரூம் நம்பர் 26ல் இன்னொரு ஆளு கூட இருந்திருக்காங்க. ஹலோ, என்ன? சார் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நமக்கு கிடைச்ச அந்த 4 பாடியில் ஒன்று ஹீனாவோடது சார். அபித் டிஎன்ஏவோட அது மேட்ச் ஆகியிருக்கு சார். மீதியும் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். மிச்ச பாடியிலையும் கிடைச்ச அந்த ஸ்க்ராச்சஸ், அவங்க பாடியிலையும் அதே இடத்துல அந்த டேட்டூ இருக்கு. அந்த விக்டிம்ஸ் எல்லாருமே ஒரே ஆள்கிட்ட தான் டேட்டூ போட்டிருக்காங்க. சார் அவன் ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்ட். 180 பேர் அவன்கிட்ட தான் போறாங்க. இந்த விஷயம் நம்மளுக்கு சன்னி கொடுத்த லிஸ்ட் மூலியமாக தானே தெரிஞ்சது. சன்னி கில்லர் ஆகிறதுக்கான சான்ஸ் இல்லை. ஏதோ விஷயம் இருக்கு சார். அந்த சன்னி ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், இல்லைன்னா இன்னசென்ட்டாக இருக்கணும். அதுக்காக சன்னி இந்த மர்டரை பண்ணியிருக்கான்னு நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாதுல்ல. சார் அந்த ஆபித்தை பிடிச்சிட்டோம் சார். என்ன நடந்துச்சு? டேட்டு முடிஞ்சதா? ஆனா நான் தான் படுத்திருந்தேனே, நீங்க எப்படி டாட்டு போட்டீங்க? என்கிட்ட உன்னோட ஒரு வீடியோ இருக்கு. நீ படுத்திருந்தப்போ அந்த வீடியோ நான் எடுத்தேன். என்ன பண்ற வர்ஷா? இதெல்லாம் என்னது? உங்க அப்பா கிட்ட சொல்லுவியா இல்ல போலீஸ் போவியா? உங்க அப்பா கிட்ட சொன்னா உன்னை கொன்னே போட்டுருவாரு. போலீஸ் கிட்ட நீ போனா உன் குடும்ப மானமே போயிடும். அப்புறம் நீ வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடும். உன்கிட்ட ஒரு வழி இருக்கு. உனக்கு இப்படி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீ மறந்துரு. இந்த வீடியோ பத்தி யாருக்கும் நீ சொல்ல வேண்டாம். வீடியோ என்கிட்ட தான் சேஃபா தான் இருக்கும். ஒரு வேளை நீ இதை தவிர வேற ஏதாவது பிளான் வச்சிருந்தா உனக்கு தான் தெரியும்ல, இந்த காலத்துல இந்த மாதிரி வீடியோ எல்லாம் சீக்கிரமா வைரல் ஆயிடும். சார், நான் டாட்டூ ஆர்டிஸ்ட்டை பற்றி ஆன்லைனில் ஒரு டீட்டெயில்ஸ் எடுத்தேன் சார். அதில் ஒரு விஷயம் தெரிஞ்சது. ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு சன்னியை டேக் பண்ணி அந்த ஃபோட்டோவை அனுப்பியிருக்கான் சார். அந்த டாட்டூவை சன்னி தான் போட்டிருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு இன்னொரு வீடியோ கூட ஷேர் பண்ணியிருக்கா. ஆனால் அது அக்கௌண்ட்லேருந்து டெலீட் ஆயிருக்கு சார். இதை பாருங்கள். பார்த்ததுமே டெலீட் ஆயிருக்கு. லோக்கல் போலீஸ்க்கு எதுவுமே கிடைக்கல. சார் 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 சொல்லு, நீ என்ன பண்ண? சார் ப்ளீஸ் என்னோட கையை விடுங்க. அதை வச்சு தான் நான் டேட்டுவே போடணும். அதான் சார் என்னோட தொழிலே. ப்ளீஸ் சார், ரொம்ப ப்ளீஸ் சார். இப்போ சொல்லுங்க சார், நான் என்ன பண்ணேன்? சார் கொஞ்சம் பொறுமையாக சொல்லலாம்ல சார். ஃபேஸில் அடிக்காதீங்க. என்னோட அழகே ஃபேஸில் தான் சார் இருக்கு. உன் கஸ்டமர்ஸ் 3 பேர் இறந்து போயிருக்காங்க. அதுலயே ஒருத்தங்க சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. நீ அவங்க விஷயத்துல என்ன பண்ணன்னு அவங்களோட பர்சனல் ஐடி மூலமா எங்களுக்கு தெரிய வந்துச்சு. சார், டேக் எ டீப் பிரெத். மனுஷங்களை விட்டு தள்ளி இருக்கிறது நல்லது. சார் சார் இங்க பாரு, என் மைண்ட் இப்படி தான்டா வேலை செய்யும். இங்க பாரு, என் மைண்டை நீ மாத்தலான்னு நினைக்காத. இங்க பாரு, எங்ககிட்ட சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்கு. அந்த மார்க்கெட்ல இருக்கிறது. அதுல நீ ரோட் கிராஸ் பண்ணி வருது, பின்னாடியே சானியாவும் வரா. நீ சானியாவை மீட் பண்ணல. சார், கிராஸ் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? மார்க்கெட்டுக்கு எவ்வளோ பேர் வராங்க போறாங்க. விஷயத்தை காம்ப்ளிகேட் பண்ணாதடா. ஹீனா, சானியா, அப்புறம் மிச்சம் இருக்கிற பொண்ணுங்களை நீ தானடா கொலை பண்ண. என்னாச்சு சார்? ஆக்ஷன் கில்லர் கிடைக்கலையா? சார் சார், நான் உன்னை இன்னைக்கு இங்கேயே கொண்டு போட்டுருவேன்டா. அந்த பொண்ணுங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் என்கிட்ட இருக்கீங்க. சார், ஒரு வேலை பண்ணுங்க, இவனை போட்டு நிப்பாட்டாம அடிங்க. இவன் முகம் கையின்னு பார்க்காம எல்லாத்துலயும் அடிங்க. வேணாம் சார், வேணாம் சார். சொன்ன கேளுங்க ப்ளீஸ், ப்ளீஸ் வேண்டாம். நான் ப்ளீஸ் சார். சார், நான் ஒரு ஆர்டிஸ்ட். நான் என்னோட ஆர்டிஸ்ட் வேலையை மட்டும்தான் பார்த்தேன், வேற எதையும் பார்க்கல. ரேப்புன்னு சொன்னீங்களா, அதை பண்ணேன். வீடியோஸ் கூட பண்ணேன், பிளாக்மெயில் கூட பண்ணேன். ஆனால் மர்டர் மட்டும் நான் பண்ணவே இல்லை சார். சார் 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 வலிக்குது சார். சார், நான் ரேப் பண்ணேன்னு சொல்லிட்டேன்ல சார் உங்ககிட்ட. சார், நான் வீட்டுக்கு பயப்படுற பொண்ணுங்களை மட்டும்தான் சார் ரேப் பண்ணுவேன். அப்போ தானே பிளாக்மெயில் பண்ண முடியும். ஆனால் மர்டர், நான் மனுஷங்களை விட்டே தள்ளி போயிடுவேன் சார். உயிர் எடுக்கிறது மட்டும் எனக்கு பிடிக்காது.
இங்க பாருங்க சார், உங்ககிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லாத போது கூட நான் ரேப் பண்ணேன்னு உங்ககிட்ட ஒத்துக்கிட்டேன்ல, அப்புறம் என்ன சார்? இங்க பாரு, என் ஹஸ்பண்ட்க்கு இந்த டேட்டோ பிடிக்கலன்னு எனக்கு தெரியுது. ஆனா அவருக்கு ரொம்ப கன்சர்வேட்டிவ் மைண்ட் இருக்கு. அவர் டேட்டோவை பார்த்ததும் மெயில் ஆர்டிஸ்ட் தான் போட்டிருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் எவ்வளோ கோவப்பட்டாருன்னா நான் எப்படி சொல்றது? ப்ளீஸ் என்னோட இந்த டேட்டோவை எரேஸ் பண்ணிடுங்க. அப்புறம் மேல் டேட்டூ ஆர்டிஸ்ட் இந்த டேட்டூவை இரேஸ் பண்ண உன் ஹஸ்பண்ட் எதுவும் சொல்ல மாட்டாரா? இல்லை, நான் அவர்கிட்ட ஃபீமேல் ஆர்டிஸ்ட் தான் எடுத்தாங்கன்னு சொல்லிக்கிறேன். சரி, நீ ஜூஸ் குடிச்சிட்டு அந்த பெட்ல போய் படுத்துக்கோ. நான் ரிமூவர் வாங்கிட்டு வரேன். ம். குட் மார்னிங் சானியா. நீ ரொம்ப அழகு தெரியுமா? ரொம்ப ரொம்ப நல்லா இருந்த. சானியா கிட்ட ஏதோ ஸ்பெஷலாக இருக்கு சார். என்னால் அவளை மறக்கவே முடியல. என்னாச்சுன்னே தெரியல. ஆனால் ஒன்று சார், என்ன அவளுக்கு பிடிக்கல. அவளுக்கு என்ன பிடிக்கலன்னா நான் என்ன பண்ணுறது? பிளாக்மெயில் தவிர வேற என்ன பண்ண முடியும்? நீ கேட்ட பணம் இதில் இருக்கு. ப்ளீஸ் திரும்ப எனக்கு கால் பண்ணாத. அன்னைக்கு என்னை பார்க்க வந்தா, அதான் சிசிடிவியில் பார்த்தீங்கல்ல, என்னை பார்த்துட்டு கிளம்பிட்டா. அதுக்கப்புறமா ஒரு ஹோட்டலுக்கு போனால சார். அவன் மூமெண்ட்டை ட்ராக் பண்ணியா? அதாவது ஃபாலோ பண்ணியா? இல்லை சார், அவளோட ஃப்ரெண்டு எனக்கும் ஃப்ரெண்டு தான், ரஷ்மி. 1 செகண்ட். ரஷ்மி உனக்கும் ஃப்ரெண்டா? அட ஆமாம் சார், நாங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இல்லை மேடம், நீங்கள் அவளை விட அதிகம். அவங்க லிஸ்ட்டில் பேக்கில் தான் மேம் இருக்காங்க. நீங்கள் தான் ஃப்ரண்ட்டில் இருக்கீங்க. சார், நான் என்ன பண்ணியிருப்பேன் நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன். சார், என்னோட ஹார்ட்டு தான் எனக்கு ரொம்ப பெருசு. சார், நான் என்னதான் லூஸாக இருந்தாலும் மென்டலாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வேலையை நான் கண்டிப்பாக பண்ணவே மாட்டேன் சார். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஹார்ட்டு மட்டும்தான் என்னோட உயிர், என்னோட சொத்து எல்லாமே சார். ரேப் அக்செப்ட் பண்ணவன் ஏன் மர்டரை அக்செப்ட் பண்ண மாட்டான்? சானியா மர்டருக்கும் இவனுக்கும் எந்த லிங்க்கும் இருக்கிற மாதிரி தெரியல சார். சானியா இல்லை, யார் மர்டருக்குமே லிங்க் கிடைக்கல. இப்போதைக்கு ரேப் கேஸை மட்டும் சார்ஜ் ஷீட்டில் நீ ஃபைல் பண்ண. மர்டர் கேஸ் விஷயம் சால்வ் ஆனதுக்கு அப்புறமா சானியாவோட மர்டரை நம்ம ஒழிச்சு வைக்க வேண்டியதா இருக்கு. அந்த ஸ்பாட்டை உடனே போய் ட்ரேஸ் பண்ணுங்க. சார், மர்டர் நடந்த இடத்துலேருந்து சுற்றி 10 கிலோமீட்டர் நல்லா தேடிட்டோம். ஆனால் எதுவும் கிடைக்கல. எதுவும் கிடைக்காம எப்படி வந்திருக்கும்? பணத்தை போடுறதுக்கு முன்னாடி அங்கே எங்கேயாச்சும் வச்சிருந்துருக்கணும்ல. சார், சன்னிக்கு பெயில் கிடைச்சிருச்சு. என்ன? இவ்ளோ பெரிய கேஸ்ல எப்படி உனக்கு பெயில் கிடைச்சது? நம்மகிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு இப்போ கொடுக்க? நமக்கு அந்த ரேப் வீடியோ கூட இன்னும் கிடைக்கல. ஸோ பெயில் வந்திருக்கும். இந்த மாதிரி கேஸ் எல்லாம் கோர்ட்டுக்கு போகாமே முடிஞ்சு போயிடுதுல. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு கிரிமினல் எல்லாம் பிடிக்கிறோம். எவிடன்ஸ் இல்லைன்னா அவங்க ஈஸியா பெயில் கொடுத்துருவாங்களா? சரி, ஒன்று பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் பேரை பிடிக்கலாம். அவங்களே கொஞ்சம் நல்லா என்கொயரி பண்ணலாம். அதில் யாராச்சும் மீடியா இன்டர்வியூ பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா. மீடியா இன்டர்வியூ? இந்த விஷயம் மட்டும் மீடியா கைக்கு போச்சுன்னா அவங்களாம் சும்மா இருக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்க பப்ளிக் கிட்ட போயிட்டு ப்ரெஷர் கொடுப்பாங்க. அந்த ப்ரெஷரை வச்சு நம்ம திரும்பவும் அரெஸ்ட் பண்ண முடியும். அப்போ கண்டிப்பாக பெயில் கிடைக்காது. திடீர்னு போபால் நகரத்துல ஒரு சென்சேஷனல் கேஸ். சிட்டில இருக்கிற ஃபேமஸான டாட்டூ ஆர்டிஸ்டான சன்னிங்கிறவன் டாட்டூ போடுறத சொல்லி பெண்களை தப்பா பயன்படுத்தி இருக்கிறான். கேமரா முன்னாடி இதை பத்தி சொல்றதுக்கு நிறைய பெண்கள் முன் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு தேதியில சிட்டில 40க்கும் மேல ரேப் கேஸ்கள் பதிவாயிருக்கு. இந்த கேஸ்னால காவல்துறைக்கு நெருக்கடி அதிகமாயிருக்கு. இந்த மாதிரி ஒரு கேஸ் இன்னைக்கு வெளியில வரும்போது சாதாரண பொதுமக்கள்ல இருந்து பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வரைக்கும் ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்காங்க. உதாரணத்துக்கு சானியா மர்டர் கேஸ். இந்த ஒரு கேஸ் மூலமா இன்னைக்கு அடுத்தடுத்து பெரிய பெரிய கேஸ்கள் வெளியில வருது. இதெல்லாம் இது வரைக்கும் போலீஸோட ஃபைல்ஸ்ல அன்சால்வ்டு கேசஸாவே இருந்திருக்கு. இவ்வளவு பெரிய குற்றங்கள் செஞ்ச அந்த கொலையாளி இத்தனை நாள் காவல்துறை கிட்ட மாட்டாம என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவனை கண்டுபிடிக்காம காவல்துறை என்னதான் பண்ணுது? சூரஜ், இந்த அர்ஜுப்ரா கிட்ட நம்மளுக்கு கிடைச்ச இந்த 4 பாடியுமே அதுக்கு சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் செக் பண்ணி நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல. அப்புறம் சானியாவோட டெட் பாடி கிடைச்ச அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற ஏரியா தேடியும் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல. சரி, ஒன்று பண்ணுங்க. இந்த ஏரியா பக்கத்துலலாம் என்னென்ன ஏரியாலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக செக் பண்ணுங்க. அங்கே இருக்கிற ஒரு ஏரியா கூட மிஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? அப்போ உங்களுடைய தாட் அந்த 4 மர்டருக்கும் சானியா மர்டருக்கும் லிங்க் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சன்னி மர்டரை பண்ணலனாலுமே மர்டர் ஆனவங்க எல்லாரும் அவனோட கிளைண்ட்ஸ்.
எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா சன்னி மேல யாருக்கோ கண் இருக்குது. சரி ஒன்று பண்ணு, சன்னியோட கடைக்கிட்ட எத்தனை பேரோட கடைங்களில் சிசிடிவி இருக்கோ அது எல்லா ஃபுட்டேஜஸையும் வாங்கிட்டு வாங்க போயிட்டு. ஓகே சார். சார், இந்த கொலை கேஸ் பத்தி எனக்கு 2 க்ளூஸ் கிடைச்சிருக்கு சார். உண்மையை சொல்லணும்னா 2 கொலைகள் நடந்திருக்கு. இங்கே சுற்றி இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கும் போயிட்டு நீங்கள் என்கொயர் பண்ணுங்க. ஜனவரி 20 இப்போ வரைக்கும் யார் யார் வந்திருக்காங்களோ அவங்க எல்லாரோட லிஸ்ட்டும் எனக்கு வேணும். சார், இங்கே பக்கத்தில் தேவா ஸ்டோர் பிளாஸா இருக்குது, அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வாங்கணும். சார், இந்த கேஸுக்கும் சானியாவுடைய கேஸுக்கும் பார்த்தீங்கன்னா திவாவுடைய ஃபுட்டேஜ் தான் சார் இருக்குது. சார், இதை பாருங்க, ரத்தத்தில் நனைஞ்சிருக்கு சார். கொஞ்சம் தான் இருக்கு. இருந்தாலும் இதை டிஎன்ஏ டெஸ்ட்க்கு அனுப்பலாம் சார். சானியோட மேட்ச் ஆகுதானே? ஃபாரன்சிக் ஆளுங்கிட்ட சொல்லுங்க, இந்த ஃபேக்டரியில எங்கெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கோ எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்லு. அப்புறம் நம்ம சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆபித், சன்னி, சாஹில், அப்புறம் ஆகாஷ், இவங்க எல்லாரோடதும் மேட்ச் பண்ணி பாருங்க. சார் 3 நாளில் 15,000 கார் பாஸ் ஆயிருக்கு. இதில் அப்ரோச் இருக்கான் சார். வெரி குட் ஜாப். இந்த ரெஸ்டாரண்ட் பேமெண்ட்ல உன் பேர் இருக்கு. நூடுல்ஸ் வாங்கியிருக்க. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நீ தான் தெரியற. டோல கிராஸ் பண்ற, பாடியை மறைச்சு வைக்க போனியா? ஆனா இதுல என்ன சார் ப்ரூவ் ஆகுது? இன்னும் எவிடன்ஸ் தேவையா? அந்த கிரைம் லொகேஷன், நீ அந்த பொண்ணுங்களை மறைச்சு வச்சிருந்த இடம், அங்க எங்களுக்கு உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருச்சு. இங்க பாரு, நீ பண்ண தப்ப ஒத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு தான் நல்லது. சரி சார், இன்னொரு ட்ராமா வேண்டாம், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நான் தான் எல்லா கொலையும் பண்ணேன். ஏன்னா அந்த பொண்ணுங்க அது இதுன்னு சொன்னாங்க. வீடியோ கொடுத்துரு, வீடியோ டெலீட் பண்ணு, போலீஸ்கிட்ட சொல்லுவேன், ஆர்மி கிட்ட சொல்லுவேன்ட்டு சொல்லிட்டே இருந்தாங்க. இப்படி சும்மா பலா பலா பலான்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க சார். அவங்க எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நீங்களே சொல்லுங்க நான் என்ன பண்ணுவேன்ட்டு. சைலண்டாக இருந்தவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. சார் சார் அதான் ரேப்புன்னு சொன்னியா? இதை சொல்றா, நீ சானியா பாடியிலேருந்து எதுக்காக நான் தனியாக ஹெட்டை எடுத்த? அவங்கள கிட்னாப் பண்ணி வச்சு 3 நாள் அலைய விட்டு எதுக்குடா கொன்ன? அவகிட்ட எனக்கு நல்ல ஃபீல் இருந்துச்சு சார். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன்ல, 3 நாள் அவளை கிட்னாப் பண்ணி வச்சிருந்தேன். அப்புறம் நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணேன். எனக்கு கூட கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் அவகிட்ட கூட சொன்னேன், சார் பாரு, சைலண்டாக இரு ப்ளீஸ், ப்ளீஸ் சானியா, சைலண்டாக இருமா, சைலண்டாக இரு, சைலண்டாக இரு, சைலண்டாக இரு, சைலண்டாக இரு, வாயை மூடணும், சைலண்டாக இரு, சைலண்டாக இரு. சார், அவள் என் பேச்சை சுத்தமாக கேட்கல, அதனால தான் அவள் தலையை நான் ஏந்திரா ஏந்திரா, உன் வாழ்க்கை ஃபுல்லாக உன்னை ஜெயிலே உட்கார வச்சிடறா ராஸ்கல். சார் சாம் ஃபேஸில் அடிக்காதீங்க சார். என்ன சார், ஃபேஸில் சாம் போயிடும் சார். மர்டர், கிட்னாப்பிங், பிளாக்மெயில், ரேப்பு, இல்லீகல் எக்ஸ்ட்ராக்ஷன், அபார்ட் பண்ண சூசைட் கேஸ்னு சன்னிக்கு கோர்ட் ஏற்ற தண்டனை கொடுத்துருச்சு. அவனுக்கு பயங்கரமான தண்டனை கிடைக்கணும் சார். ரேணுன்னு ஒரு சாட்சி அவனை பற்றி ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. சானியா பண்ணது ஒரே ஒரு தப்பு, அவள் மனசில் இருக்கிற விஷயத்தையும் அவளோட வீக்னஸையும் ஒரு 3வது மனுஷங்கிட்ட ஷேர் பண்ணது. மிச்சம் இருக்கிற விக்டிம்ஸும் அதை தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. கிரிமினல்ஸ் எப்பவும் அப்படி தான் இருப்பாங்க. அதனால விக்டிம்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவுமே இருக்கணும். அப்போ தான் கிரைம் நடக்காமல் பார்த்துக்க முடியும்.